இந்த வீடியோவில் நாம் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு பட்டத்துக்கு ரொம்ப பெரிய வாழை கட்டி பறக்க வைக்க போகிறோம். ஸோ அந்த பட்டம் பறக்குமான்னு எனக்கு தெரியல, ஆனால் கண்டிப்பாக பறக்க வச்சு காட்டுவேன். ஸோ இது ஒரு கிரேசி ஐடியா தான், இது ஒரு ஃபன்னுக்காக தான் நான் செய்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிசி ஐடியாஸ். ஸோ நான் டிஐஒய்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோஸ் அப்புறம் கிரேசி ஐடியாஸ்லாம் இந்த சேனல் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த டாபிக்ஸில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த சைடு குட்டியாக இருக்குது, இந்த சைடு ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நாம் இப்படி தான் கோடு போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு பெரிய வால் கிடைக்கும். ஸோ நான் மடிக்கிற மாதிரியே மடிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடியாக மடிச்சுக்கோங்க, நெக்ஸ்ட்டு திரும்பியும் இன்னொரு பாடியாக மடிச்சுக்கோங்க. அப்படியே ஒரு 2 வாட்டி பண்ணிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிடலாம். மடித்ததுக்கப்புறமா ஒரு பென்னும் ஸ்கேலும் எடுத்துக்கிட்டு இந்த பேப்பரில் 3 சென்டிமீட்டருக்கு நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நம்ம மார்க் பண்ண இடத்துல சிசரை வச்சு கட் பண்ணிடலாம். ஸோ நம்ம ஈஸியாக ஒரு வாழை செஞ்சாச்சு, அதுவும் ரொம்ப நீளமாக. இந்த வாழெல்லாம் ஒரே பீஸாக ஒட்டிடலாம். அதுக்கு நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டுறேன். நீங்கள் ஃபெவிகால் இல்லைன்னா டேப்பை யூஸ் பண்ணி ஒட்டலாம். ஸோ இந்த மாதிரியே நிறையா வாழை கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதை ஒட்டிட போகிறேன். ஸோ அப்போ தான் நமக்கு நல்லா பெரிய வால் கிடைக்கும். ஸோ எனக்கு நல்லா பெரிய வாழை கிடச்சிது. ஸோ அது ஒரு பண்டில் ஆட்டம் சுற்றி வச்சுட்டேன். ஸோ நான் இந்த வாழையும் பட்டத்தையும் சேர்த்து ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பறக்க விடுறது தான். மைக்ரோஸ்கோப்ல புழு போகிற மாதிரி தெரியல. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பட்டத்தில் ரொம்ப பெரிய வாழை கட்டி பறக்க விட்டு ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபன்னாகவே இருக்கும். ஆனால் இறக்கும்போது மட்டும் வாழை சுற்றிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு பெரிய கஷ்டம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்காது, ஆனால் கொஞ்சம் ஃபன்னாக இருந்திருக்கும். ஸோ அப்படி ஃபன்னியாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிவிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பாய்.